நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் திருக்குறள் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி புதிதாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த திருக்குறள் அப்படிங்கிற அந்த தலைப்பிலிருந்து கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க, அந்த வினாக்கள் எந்தெந்த திருக்குறள்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக போடுறேன். மொத்தம் 65 வினாக்கள் கிட்டே இருக்குது. 30 வினாக்கள் முதல் பகுதியிலையும் அடுத்த 35 வினாக்கள் இரண்டாவது பகுதியிலையும் நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. நிச்சயமாக குரூப் 4 தேர்வில் இதே கொஸ்டின் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அல்லது இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். சரியா? ஸோ அதனால் திருக்குறள் படிக்கலை அப்படிங்கிற கவலையை விட்டுட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து குறிப்பெடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ குரூப் 4 எக்ஸாமில் திருக்குறளிலிருந்து 3லிருந்து 5 வினாக்கள் வரை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக 3 to 5 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அந்த 3 to 5 கொஷின்ஸ் எப்படியெல்லாம் வரும், எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? ஓகேவா? கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ்: பேய், பூதம், கூற்றம், விலங்கு. ஓகேவா? கூற்றம், விலங்கு. பேய், பூதம், கூற்றம், விலங்கு. இதில் கல்லாதவர்கள், அதாவது படிக்காதவங்களை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுறாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்பாலில் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறளில் இருந்தால் கேள்விகள் கேட்டிருக்காங்க. என்ன திருக்குறள் அப்படின்னா, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேங்களா? விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்னா கற்றறிந்த அறிஞர்களோடு ஒப்பிடும் பொழுது கல்லாதவர்கள் அப்படிங்கிறவங்க விலங்கோடு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட். ஸோ ரெண்டாவது கேள்வி, என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்பு அப்படின்னா எலும்பு. ரைட்டா? ஸோ என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு வள்ளுவர் யாரை குறிப்பிடுறார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா மாண்புடையார், பண்புடையார், அன்புடையார், அறிவுடையார். எல்லாமே அந்த ஒரே ரிதமில் இருக்கும். அப்படியே இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா அன்புடையார் அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா இல்லறவியல், அதே அறத்துப்பாலில் இல்லறவியலில் அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இது கொடுத்துருப்பாங்க திருக்குறள். என்ன திருக்குறள் அப்படின்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பில்லாதவர்கள் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு எண்ணுவார்கள். அன்புடையவர்கள் அவங்களுடைய உடல், உயிர், ஆவி எல்லாமே பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ரைட். மூன்றாவது கேள்வி பாருங்கள். பல கற்றும் கல்லாதறிவிலார் அப்படின்னு சொல்லியிருப்பார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி தாங்க கேள்வி கேட்பாங்க. அதாவது அந்த திருக்குறள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருக்குறள்லேருந்து எப்படி கேட்டிருப்பாங்க, கடைசி சீர் கேட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு நடுவில் ஒரு சீரை விட்டுட்டு அந்த சீர் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போலாம் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. ரைட்டா? டிஎன்பிஎஸ்சி அப்டேட் ஆகிட்டாங்க. நீங்களுமே இன்னமும் அவங்க டிஎன்பிஎஸ்சியோடய அப்டேட் ஆகிக்கோங்க. ரைட்டா? ஸோ பல கற்றும் கல்லார் அறிவிதாதார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா அறத்துப்பாலில் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? கல்லார் இது நீங்கள் பிரித்து எழுதணும். நான் சேர்த்து எழுதியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது உலகியலோடு பொருந்தி வாழக்கூடிய பண்பு இல்லாதவர் என்னதான் கற்றிருந்தாலும் அவர்கள் கல்லாதவராகவே கருதப்படுவார் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். ஸோ பல கற்றும் கல்லா அறிவிலாதார் அப்படின்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாரு அப்படின்னா உலகியலோடு வாழாதார். ஓகேவா? ஸோ அதுக்கு திருக்குறள் இதுதான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிதாதார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ என்னதான் அவங்க பல நூல்களை படித்திருந்தாலும் கூட உலகியலோடு பொருந்தும் பண்பு இல்லாதவர்கள் படிக்காதவர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ரைட். ஸோ நான்காவது கேள்வி பாருங்கள். பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இறங்குவர், அருளுவர், எள்ளுவர், பழிப்பர் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொருள் இல்லாத எல்லாரும் எப்படி நினைப்பாங்க
ஒருத்தங்கிட்ட காசு இல்லைன்னா அவனை எப்படி நினைப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதற்கான விடை பொருட்பாலில் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், அவ்வளோதான் இந்த லைனே முடிஞ்சிச்சு. அதாவது பொருள் இல்லாதவரை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எள்ளுவார்கள் அப்படின்னு, எள்ளி நகையாடுவார்கள், நகைப்பார்கள், சிரிப்பார்கள் அப்படிம்பார். ரைட்டா? செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. அதே ஒரு செல்வந்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, உழுந்து உழுந்து கவனிப்பாங்க. அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கார். ரைட்? இப்போவே நீங்கள் பாருங்கள், ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கோங்களேன், கொஞ்சம் வசதியான ஆள் வந்தாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, உழுந்து உழுந்து உபசரிப்பாங்க. ரைட்? நார்மலான மனிதர்கள்லாம் வந்தோம் அப்படின்னா அவங்கள வாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு இல்லையா? ரைட்? ஸோ இதான் இதற்கான அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளில்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா எல்லாரும் எள்ளுவர் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகே ரைட். 5வது கேள்வி பாருங்கள். ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அதாவது ஐம்புலன்களை அடக்கி ஆளணும், அப்புலன்கள் விரும்புவதையெல்லாம் நம்ம விட்டுடணும் அப்படிங்கிறது தான் துறவு அப்படிங்கிறதுக்குரிய இலக்கணம். ஓகேவா? ஸோ அறத்துப்பாலில் துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியவெல்லாம் ஒருங்கு. ஓகேவா? ஸோ 5 புலன்களையும் அடக்கி ஆளணும், அந்த 5 புலன்களுக்கு என்னென்னலாம் விரும்புதோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், விடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்? ஸோ அதான் விளக்கம் இதிலே இருக்குது பாருங்கள். அதுதான் ஐம்புலன்களை அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் துறவுக்குரிய இலக்கணமாக வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து அறத்துப்பாலில் துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ 6வது கேள்வி. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? ஸோ இங்கேயே சொல்லிட்டாங்க. இது குறளுடைய விளக்கத்தையே சொல்லிவிட்டு இது எந்த அதிகாரம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியும் கேள்விகள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா அறத்துப்பாலில் அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் என்ன சொல்கிறார் அப்படின்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா ஆசை, வெகுளி அப்படின்னா சினம், இன்னாசொல் அப்படின்னா கடுஞ்சொல். இந்நான்கும் இழுக்கார் என்றது அறம். ஓகேவா? இது இல்லாமல் வாழ்வது தான் சிறந்தது அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஸோ எந்த அதிகாரம் அப்படின்னா அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம். ஸோ 7வது திருக்குறள் பாருங்கள். டேஷ் டேஷ் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். இந்த திருக்குறளில் எது ரெண்டையும் திருவள்ளுவர் கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மன்னவனுக்கு கண்கள் போன்று இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பொருளும் குடியும், கடுஞ்சொல்லும் தண்டனையும், ஒற்றும் நீதி நூலும், ஆற்றலும் செயலும் அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட எப்படியெல்லாம் இரட்டைப்படையாக வருதோ அப்படி கூட ஆப்ஷனில் வைப்பாங்க. ஆப்ஷன்ஸ் தானே வைக்கிறாங்க இல்லையா? ரைட். ஸோ இதற்கான விடை என்ன சார் அப்படின்னா அரசியலில். ஓகேவா? ஸோ அரசியலில் ஒற்றாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காருங்க. அரசியலில் ஒற்றாடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி. அதாவது நல்ல அந்த ஒற்று அறியக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். அதே மாதிரி நீதி நூல்கள், நல்ல நீதி நூல்கள் படிச்சிருக்கணும். இது ரெண்டும் தான் மன்னவனுக்கு துணையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறது திருக்குறள் எதனை கூறுகிறது? நமக்கு பிடித்தமான ஒரு குறள் தான். ரைட். ஸோ இல்லறவியல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இனியவை கூறல் இல்லறவியல் அப்படிங்கிற இதில் இனியவை கூறல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுஞ்சொற்களை பேசுதல் என்பது கனி இருக்கும் பொழுது காயை விரும்பி உண்பதை போன்றதாகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ரைட். 9வது கேள்வி பாருங்கள். திருக்குறளானது அறத்தையும் மகளிரின் கற்புத்தரத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. இப்பண்புகள் மனு தர்மத்திற்கு புறம்பானவை அப்படின்னு கேட்டு கூற்று காரணம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா கூற்று காரணம் இரண்டும் சரிதான். ரைட்டா? ஸோ மகளிருடைய கற்புத்திறன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மனு தர்மத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ மனு தர்மத்திற்கு புறம்பானது தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிறது எல்லாமே.
ரைட். ஸோ திருக்குறள் அப்படிங்கிறது தான் த பெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். ஸோ அதுக்கடுத்தது, தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்து கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து சிறிதும் வழுவாமல் தவறு நடக்கக்கூடியவரை வள்ளுவர் யாரோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நாடக மகளிர், மூதின் மகளிர், கற்புக்கரசி, ஆடல் மகளிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா கற்புக்கரசி தான். ஸோ இதற்கான விளக்கம் பொருட்பாலில் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு அப்படின்னு. ரைட்டா? ஸோ ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தற்காத்து கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு வாழ்கின்றவரை வள்ளுவர் கற்புக்கரசியோடு ஒப்பிடுறார். ஓகேங்களா? ரைட். ஸோ 11வது கேள்வி, தந்தை மகற்காற்றும் நன்றி அப்படின்னு திருக்குறள் எதனை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதோடைய அடுத்த கண்டினியூஷன் தான். அவையத்து முந்தி இருப்ப செயல். ஸோ அறத்துப்பாலில் மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். ஓகேவா? ரைட். ஸோ 12வது கேள்வி பார்க்கலாம். ஆராயத்தக்கவை எவை? ஆராயத்தக்கவை எவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எதெல்லாம் ஆராயப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, பொறாமை கொண்டவனுடைய உயர்வும் பொறாமை இல்லாதவனுடைய தாழ்வும். ரைட்டா? ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அறத்துப்பாலில் அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். ஓகேவா? ஸோ அறத்துப்பாலில் அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும். ஓகேவா? அவ்விய நெஞ்சம் அப்படின்னா பொறாமை கொண்டவனுடைய செல்வம், ஆக்கம் அப்படின்னா செல்வம், செவ்வியான் அப்படின்னா பொறாமை இல்லாதவனுடைய உள்ளம், அவனுடைய கேடு, அவனுடைய தாழ்வு. இது ரெண்டுமே வந்து ஆராயப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட்டா? ஸோ தீர ஆராயப்பட வேண்டியது அப்படின்னா பொறாமை கொண்டவனுடைய உயர்வும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும், பொறாமை இல்லாதவனுடைய தாழ்வும் ஆராயப்படும். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா சி, இரண்டும். ஓகேவா? செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது அப்படின்னா அதே அழுக்காராமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த திருக்குறளும் இருக்குது. செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா இன்னா சொல் அவா வெகுளி. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா அழுக்காறு. அழுக்காறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறாமை. ஓகேவா? ரைட். ஸோ என்ன திருக்குறள் அப்படின்னா, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். அவன்கிட்ட எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் கூட அவனுடைய செல்வத்தையெல்லாம் அழித்து அவனை தீய வழியில் செலுத்திவிடும். என்னது அப்படின்னா பொறாமை அப்படிங்கிற அந்த எண்ணம். ஓகேவா? ரைட். ஸோ 14வது கேள்வி பாருங்கள். உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஈதல் இசைபட வாழ்தல். ஓகேவா? ஸோ அறத்துப்பாலில் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிருக்கு. ஓகேவா? ஸோ பிறருக்கு கொடுக்கணும், புகழோடு வாழணும், இதுதான் உயிர்களுக்கு ஊதியமாக வள்ளுவர் சொல்கிறார். ஓகே, ரைட். ஸோ 15வது கேள்வி பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் உவமையை, ஓகேவா, என்னும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னா பொருள் உடையவர் செய்யக்கூடிய செயல். அதாவது தன் கைப்பொருளை கொண்டு ஒருத்தன் ஒரு வேலையை செய்யணும், அதுதான் வள்ளுவர் சொல்லியிருப்பார். பொருட்பாலில் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க. குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. தன்னுடைய பலத்துக்கு ஏற்ப, தன்னுடைய சக்திக்கு ஏற்ப ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புதிய செயலை தொடங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ குன்றேறி யானை போர் கண்டற்றால் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை அப்படிங்கிறது தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு அவர் அந்த செயலை செய்ய வேண்டும். அப்படி கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது அது மெயினான கண்டென்ட். ஓகேவா? ரைட். ஸோ உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உறங்கி விழிப்பது, தூங்கி எழுந்திரிக்கிறதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படிங்கிறது தான். இது வந்து அறத்துப்பால் அப்படிங்கிற அறத்துப்பாலில் நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். நிலையாமை அப்படிங்கிறது உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஓகேவா? ஸோ உறங்குவது அப்படிங்கிறத எதனோடு ஒப்பிடுறாரு அப்படின்னா இறப்போடு ஒப்பிடுவார். நம்ம நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அதுதான் உறங்குவது போலும் சாக்காடு. சாக்காடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறப்பு. உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிறதா இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். சரியா? ரைட். ஸோ உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னா பிறப்போடு ஒப்பிடுறார். ஓகே, ரைட். ஸோ 17வது கேள்வி பாருங்கள்.
டேஷ் டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் எது? ஓகேவா? ஸோ மேற்காணும் குறள்களில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? அவ்வளோதான். இப்போ இதையே கொஸ்டின் கேட்டுருவோம், ரைட்டா? ஸோ எவை இரண்டை கீழ்கண்டவற்றுள் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? இந்த ஆப்ஷன் அப்படியே வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அன்பும் அறனும். இது எங்கே இருக்குது அப்படின்னா அறத்துப்பாலில் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்திலே இருக்குங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இல்வாழ்க்கைக்கு உகந்தது அப்படின்னா அன்பும் அறமும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட். ஸோ 18வது கேள்வி, வள்ளுவருடைய அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையக்கூடிய திருக்குறளுடைய பொருத்தமான பிரிவு அப்படின்னா பொருட்பால். ஓகேங்களா? சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக இருக்கக்கூடிய பிரிவு அப்படின்னா பொருட்பால் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. இது வந்து 11th திருவள்ளுவரின் பொருளாதார சிந்தனைகள் அப்படின்ற ஒரு கண்டென்ட்லேயே இருக்கும். சரியா? ரைட். ஸோ 19வது கேள்வி பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியான விடை கேட்குறாங்க. சரியா? ஸோ சரியான விடை கேட்குறாங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் இந்த 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். சரியா? இது வந்து புது கொஷின் தான், அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ திருக்குறளில் கடவுள் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மட்டும் படிச்சிருப்போம், ரைட்டா? திருக்குறளில் இடம்பெறாத 2 சொற்கள் அப்படின்னா தமிழ், கடவுள் அப்படிங்கிற 2 வார்த்தையுமே இடம்பெறலை அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே 3 குறள்களில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 2வது பாயிண்ட்டு தவறு. அவங்க என்ன கேட்குறாங்க, சரியான விடை இந்த 4 ஆப்ஷனில் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷனில் எங்கெல்லாம் 2 இருக்கோ அதெல்லாம் வெளியில் எடுத்துருங்க, அதெல்லாம் ஆப்ஷனே வராது. ஓகே, மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ரைட். ஸோ என்ன இருக்குது மீதி அப்படின்னா வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்திருக்கும், வருண பகவான் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். இதுவும் கரெக்டு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட் வச்சு இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ நுண்ணிய 20வது கேள்வி பார்ப்போம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில்? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம குறள் படித்து பொருள் படிக்கிறதோட அது எந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு படிக்கணும். ஸோ 19 அதிகாரங்கள் ப்ளஸ் ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அப்படிங்கிற குறள் எந்த அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னா ஊழியலில், அறத்துப்பாலில் ஊழ் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு அதிகாரம் தான் ஊழியலில் இருக்கும், அதுதான் இந்த ஊழ் அப்படிங்கிற அதிகாரம். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். என்னதான் ஒருத்தர் பல நூல்களை கற்றறிந்து பெரிய சான்றோராக நினைத்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய உள் மனசில் என்ன இருக்குதோ, ஆழ் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். ஓகே, ரைட். 21வது கேள்வி பாருங்கள். பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்யும். இதுவுமே ஒரு புது கொஸ்டின் தான், அதனால் அப்படியே படிச்சுக்குவோங்க. ரைட். ஸோ பாடல் என்ன அப்படின்னா வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து குறுநீதி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இப்பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பே சுந்தரனார். கரெக்டு தான். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள், ஆனால் மனுநீதி அப்படின்றது எல்லா சாதிக்கும் பொதுவானது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையதாக இருக்கிறது. மனோன்மணியம் அப்படிங்கிற நாடக நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஸோ இந்த 4 கூற்றுகளுமே கரெக்டு தான், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அப்படின்னா மனோன்மணியத்தில் திருக்குறளை பற்றி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறதா சும்மா தேடும்போது கிடச்சிருக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 22வது கேள்வி. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? நாட்டை அழிக்கும், மனிதனை மாய்க்கும், செல்வத்தை தேய்க்கும், வலிமையை வீழ்த்தும். இது 4 ஆப்ஷனும் ஒரே சிமிலாரிட்டியாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறளை பொறுத்தவரை இதுதான். நீங்கள் கரெக்டாக அதுக்கு பொருள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் சொதப்பினாலும் மாட்டிப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பொருட்பாலில் கொடுங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஓகேவா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் சி, செல்வத்தை தேய்க்கும். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. ஓகேங்களா? ரைட். 23வது குறள் பாருங்கள். மாந்தரின் உள்ளத்து உயர்வு அப்படிங்கிறது எதனோடு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஈஸியானது தான். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஓகேவா? ஸோ மனிதனுடைய உயர்வு எந்த அளவுக்கு ஒப்பிடப்படுகிறதுனா நீர் எந்த அளவுக்கு உயரமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தாமரை பூ உயரமாக இருக்கும். ஓகேவா? ரைட். இது எங்கே இருக்குது அப்படின்னா பொருட்பாலில் ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும்.
சரியா? வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணையது உயர்வு அப்படிங்கிறது மாந்தரின் உள்ளத்து உயர்வு மலர் நீட்டத்தோடு ஒப்பிடப்படுகிறது. 24வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளுக்குரிய சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதாவது எங்கே அதாவது எந்தெந்த அதிகாரத்தில் இந்த குறள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிறது காலமறிதல் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ 1 காலமறிதல் அதிகாரத்தில் இருக்குது. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அப்படிங்கிறதும் காலாழ் களரின் நரியடும் இது 2 மற்றும் 4 இடமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் வலியறிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த 4மே திருக்குறள் தான். எந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ 25வது கேள்வி. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. ஓகேவா? ஸோ பொருட்பாலில் 75, 70, இன்பத்துப்பாலில் 25 இல்லையா? ஸோ இப்படி தான் இருக்கும். ரைட். ஸோ திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களுடைய எண்ணிக்கை 38. ரைட். அதுக்கடுத்து 26வது கேள்வி பாருங்கள். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஒருவனுடைய துன்பத்தை எது போக்குவதாக வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொன்னால் நட்பு. சரியா? இது பொருட்பாலில் நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். உடுக்கை இழந்தவன் கை போல. எப்படி உடுக்கை நம்முடைய உடலிலிருந்து நம்முடைய உடுத்தி இருக்கக்கூடிய உடையானது நழுவும் போது நம்முடைய கை எவ்வளவு விரைவாக சென்று அதை சரி செய்கிறதோ அதே போல தான் நமக்கு ஒரு துன்பம் அல்லது நம்ம நண்பனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா நாமும் அவ்வளவு விரைவாக சென்று உதவி செய்ய வேண்டும். இடுக்கண் துன்பம் களைவதாம் நட்பு. ஓகேவா? ஸோ அவருடைய துன்பத்தை எது போக்குகிறது அப்படின்னா நட்பு தான். ஓகே. 1000 தான் இருந்தாலும் நண்பர்கள் மாதிரி வராது, அப்படி இல்லையா? ரைட். ஸோ 27வது கேள்வி. கோடிட்ட இடங்களை நிரப்ப. இது ஒரு குறள், இது ஒரு குறள். ஓகே. தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. கடைசியில் நாடுன்னு முடியும். பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள் குறும்பும் இல்லது நாடு. ஸோ 2 திருக்குறளுமே நாடு நாடு அப்படின்னு தான் முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் அந்த நாடு அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த 2மே இருக்கும். தல்லா விலையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள் குறும்பும் இல்லது நாடு. ஓகேவா? ஸோ பொருட்பாலில் நாடு அப்படிங்கிற அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. ரைட். ஸோ உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அப்படின்னா அரசன். இது மட்டும் எந்த திருக்குறள்னு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிராக இருப்பது எது அல்லது யார் அப்படின்னு கேட்டால் அரசன் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ 29வது கேள்வி. திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து தேவைப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய உடலுக்கு எப்போ மருந்து தேவையில்லை அப்படின்னா அருந்தியது அற்றது உண்டால். நம்ம முன்னாடி உண்ட உணவு செரிச்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்சு அடுத்த வேளை உணவு உட்கொண்டோம் அப்படின்னா நமக்கு மருந்து தேவையில்லை. ஓகேவா? பொருட்பாலில் மருந்து அப்படிங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லியிருப்பார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஓகேவா? நம்ம சாப்பிட்டது செரிச்சிச்சின்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா அடுத்த வேளை உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு உடம்புக்கு மருந்தே தேவைப்படாது. யாக்கை அப்படின்னா உடல். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது 30வது குறள் பாருங்கள். குறளின் வழியாக அறிவது. அருள் என்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. ஓகேவா? அதாவது அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய் பெற்றெடுத்த குழந்தை தான் அருள் இல்லையா? அந்த குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவிலித்தாயால் வளர்க்கப்படும். ஓகே. ஸோ இது பொருட்பாலில் பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் இந்த குறளே சொல்லியிருப்பார். அருள் என்னும் அன்பின் குழவி. குழவி அப்படின்னா குழந்தை. பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. ஓகேவா? ஸோ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ப்பு தாயால் தான் அந்த குழந்தை அப்படிங்கிறது வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறதா இதற்கான அர்த்தம். ஓகே. ஸோ 31, 32 நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ திருக்குறளில் கடந்த 2022 கேட்கப்பட்ட 30 வினாக்கள் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.